எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒன்னாட சிஸ்டம் திண்டுக்கல். நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா 5.1 7.1 ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா நல்ல ஆம்பியர் ரேட்டிங்லாம் கொடுக்குற அளவுக்கு குவாலிட்டி கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி நீங்கள் பார்க்குற இந்த ஆம்பிளிஃபையர் முற்றிலும் ஒரு மாறுபட்ட விஷயம். இதில் என்ன இருக்குன்ற விஷயத்தை தாண்டி உங்களுக்கு சில விஷயங்களையும் நான் சொல்லலான் இருக்கேன். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்காக அடுத்த வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்குது. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்திலேருந்து இந்த ஆம்பை ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இந்த ஆம்பில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் நம்ம பண்ணாத ஒரு டிசைன் இதில் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 15 ஆம்பியருக்கான டிரான்ஸ்ஃபார்மர், ஆனால் பெட் டைப்பில் கொடுத்துருக்குறோம். வழக்கமாக நம்ம பண்ணுற கோர் பார்த்தீங்கன்னா 4 இன்ச் ஹைட்டு டெப்த்தில் வரும். இது பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச் ஹைட்டில் இருக்கும் டிரான்ஸ்ஃபார்மரு. ஆனால் டெப்த் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெப்த்து வந்து கூட்டியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான ரகம். இதை ட்ரை பண்ணியிருக்கிறோம். இது நல்லாவும் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ரெக்யர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஐசி பேஸ்டு ப்ளஸ் மாஸ்ஃபெட் ஆம்பிளிஃபையர். இந்த ரகம் வந்து ரொம்ப ரேராக தான் கஸ்டமர் கேட்பாங்க. ஏன்னா சப்வூஃபரை பொறுத்த வரைக்குமே ஐஆர்எஃப் 250 என் சேனல் மாஸ்ஃபெட்ன்றது ஒரு விதமான ஃபீல் கொடுக்கும். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட கேஎம்எஸ்னோட போர்டு முதற்கொண்டு இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இதை வந்து எடுத்து யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஹீட்ஸிங் போகிற அளவுக்கு நம்ம பண்ணுவோம். அதுவும் உங்களுக்கு நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்களை காமிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது 8 மாஸ்ஃபெட் ஐஆர்எஃப் 250 என் சேனல் மாஸ்ஃபெட் போட்டது. இந்த பக்கம் இருக்கிறது ஒரு 4ன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேனலு, இந்த பக்கம் இருக்கிறது 4 பார்த்தீங்கன்னா ஒரு சேனல். ரெண்டுமே வந்து பிரிட்ஜ் பவர் சர்க்கியூட்டில் கொடுத்துருப்பாரு அண்ணன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அதில் அவுட்புட் டெலிவரி ஆகும். அதே மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ஐஆர்எஃப் 250ல் ஸ்டீரியோ போர்டு மாதிரி இருக்கும். இது வந்து மோனோ போர்டு. இந்த போர்டு பார்த்தீங்க அப்படின்னா அதே ஐஆர்எஃப் தான். கேட்டகரி வந்து 4 மாஸ்ஃபெட்டுக்கான ஒரு ரிசல்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி டிசைன் இருக்கும். இதில் ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜேபிஎல் இல்லை ஒரு பயனருக்குன்னு ஸ்பெஷலாக எடிசன் பண்ணுறது. 2 சப்வூஃபர் லோட் பண்ணுற அளவுக்கு இதில் கேப்பபிலிட்டி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா 8 இன்ச் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா அது செட் ஆகாது. ஒரு 12 இன்ச் நம்ம செய்கிற எல்லா ஆம்பிளிஃபையரும் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான கஸ்டமர்ஸ் கேட்குறது எனக்கு பேஸ் நல்ல ஒரு வாய்ஸ் கிளாரிட்டி கேட்குறாங்க. அவங்களுக்கான ஒரு ரகம் தான் இது. இது பட்ஜெட் கம்மியில் முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப் ஆம்பு ஒரு 15லேருந்து ஒரு 17 ரூபா பட்ஜெட்லேயே முடிச்சிடலாம். 15 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட். இதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோன்றத ஓவராலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6 mmக்கான பேனலு. இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேலத்தில் அடித்து வாங்கி போட்டிருக்கிறோம். இது சப்வூஃபருக்கான கண்ட்ரோலு. இது பார்த்தீங்கன்னா என்கோடர். இந்த என்கோடர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே இருந்த விசிபிலிட்டி லைட்டு பார்த்தீங்கன்னா வந்து வார்ம் ஒயிட் கொடுத்துருக்குறேன். இந்த வார்ம் ஒயிட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு கிளாஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நினைக்கிற அளவுக்கு மூவி எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து நீங்கள் பின்னாடி பேக்ரவுண்ட் போகலாம், அந்த லைட் எரிக்காது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரொம்ப கான்ட்ராஸ்டான கலர் நீங்கள் பயன்படுத்துகிற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுக்குன்னே சொல்லலாம். அடிஷ்னலி பார்த்தீங்க அப்படின்னா 15 ஆம்ஸுக்கான 24024 டிரான்ஸ்ஃபார்மரு. இந்த 24024 நம்ம எல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிகேவோட 4141 அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஐசி. இது பார்த்தீங்க அப்படின்னா பி சீரிஸ் ஐசின்னு சொல்லுவாங்க. நல்லா கொஞ்சம் குவாலிட்டியானது, ரிசல்ட் வைஸாக நல்லா எடுத்து கொடுக்கும். எஸ்டிகேவை பொறுத்த வரைக்குமே இந்த மாதிரி டைப் பண்ணும்போது ஹீட் சிங்க் பெருசு வேணும். ஹீட் சிங்க் பார்த்தீங்க அப்படின்னா 6 லீஃப் ஹீட் சிங்க்கில் ஹெவி கொடுத்துருக்குறேன். இந்த திக்னஸ் அந்த ஹீட் சிங்க் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு காம்பனண்ட்டை ப்ளேஸ் பண்ணி செய்யக்கூடிய இந்த ஆம்பிளிஃபையர் வந்து இம்ரானிக் டிஎஸ்பி TX110A அந்த கிட்டை யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த கிட்டோட ஸ்பெஷாலிட்டி நம்ம பல வீடியோக்களை சொல்லியிருக்கிறோம். நல்ல மூவி எக்ஸ்பீரியன்ஸுக்கு இந்த கிட்ட ரொம்ப உகந்தது. அதே மாதிரி பாடல்கள் கேட்குறதுக்கு ஸ்டீரியோ, மியூசிக் 5.1, மூவி 5.1, ப்ரோலஜிக் 2 இந்த மாதிரி கான்செப்ட்லேயும் வேலை செய்யும். ஈவன் நிறைய கஸ்டமருக்கு வந்து 5.1னா என்ன, டிஎஸ்பி 5.1னா என்ன விளக்க நிறையா தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். என்கொயரி பண்ணுற கஸ்டமர்ஸ்ட்டை வந்து நம்ம பேசும்போது அண்ணே 5.1 வேணும்னு கேட்குறாங்க. நான் சொல்லும்போது அண்ணே 5.1 இந்த மாதிரி கேட்டகரி இருக்குது, இந்த மாதிரி டிஎஸ்பி கேட்டகரி இருக்குது, இது மாதிரி எதுனே விரும்புறீன்னு சொன்னால் அவங்களே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கான்னு ஆச்சரியப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரியான சோர்ஸ். இந்த ஆம்பை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஐசி ப்ளஸ் மாஸ்ஃபெட். இது ஐசி ப்ளஸ் டிரான்சிஸ்டர் கிடையாது, ஐசி ப்ளஸ் மாஸ்ஃபெட். இதோட டோன் ஜென்ரேஷன் ரொம்ப கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த TX110A கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன கெயின் கொடுக்குதோ அதை அப்படியே எஸ்டிகேல கொடுத்துருக்குறேன். சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா ஜேபிஎல் சப்வூஃபர் ஷான் கம்பெனி யூஸ் பண்ணி டெவலப் பண்ணி போட்டிருக்கிறேன். இந்த டோன் ஜென்ரேஷன் நீங்கள் டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையரில் கூட இந்த அளவுக்கு தெளிவு கிடைக்காது. முதல் விஷயம் என்னென்னா
டிரான்சிஸ்டர் டைப் வந்து பண்ணும்போது நமக்கு நல்ல லவுட்னஸ் கிடைக்கும். ஐசி பேஸ்டு பண்ணும்போது லவுட்னஸ் கம்மியாக இருக்கும், ஆனால் ஷார்ப்னஸ் நல்லா கிடைக்கும். டிரான்சிஸ்டர் ஷார்ப்னஸ் கிடைக்காதான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும், ஆனால் ஐசியோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு அதில் கம்மியாக இருக்கும்னு நான் சொல்ல வரேன். அதில் சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 4IRF அந்த என் சேனல் மாஸ்ஃபெட் மோனோ போர்டு பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஒரு JPL 1300, ஒரு JPL 1500 நம்ம சொந்த சப்வூஃபருக்கு லோட் அடிக்கலாம். நீங்கள் இதில் ரெக்கமெண்டட் ஃபஸ்ட்டு சப்வூஃபர்னு பார்த்தீங்கன்னா JPLக்குன்னே ஸ்பெஷலாக உகந்தது. JPL விரும்பக்கூடிய நண்பர்கள் இந்த ஆம்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ ஆம்போட இன்டீரியல் காட்டுறேன். இது ரொம்ப ரொம்ப பார்க்க சின்ன சர்க்யூட் டிசைன் மாதிரி தெரியும், பட் இதில் வேலைப்பாடு ரொம்ப அதிகம். நான் என்னென்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வரைக்கும் நம்ம பண்ண பல ஆம்பிளிஃபையரில் அனலாக் டால்பி பண்ணியிருப்போம். அனலாக் டால்பியில் வந்து பார்த்தீங்கன்னா STK மாடல் பண்ணியிருப்போம், டிரான்சிஸ்டர் மாடல் பண்ணியிருப்போம். இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா DSP டால்பி ப்ளஸ் IC ப்ளஸ் மாஸ்ஃபெட். இது ரொம்ப ரொம்ப கேட்டகரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டெக்னீஷியன்ஸாக நிறைய பேர் இதில் வியந்து பார்க்குற அளவுக்கு இதில் வேலைகள் இருக்கும். ஸோ ஓப்பனாக சொல்லப்போனால் நல்ல புது ரகமான ஆம்பிளிஃபையரை விரும்பக்கூடிய நண்பர்கள் நீங்கள் இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் செக் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஓப்பனாக சொன்னால் எந்த அளவுக்கு ஆடியோவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஆம்பிளிஃபையர் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய குவாலிட்டி ஆஃப் ஆடியோ டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டு வந்து ஸ்டாண்ட் பை மோடில் இருக்குது. ப்ரொடெக்ஷன் போர்டு முதற்கொண்டு நான் என்னென்ன போட்டிருக்கேன்னு ஒவ்வொன்றா காட்டுறேன் பாருங்கள். இது டிசியில் தான் ஆப்ரேட் ஆகும். இது வந்து ப்ரிகாஷனாக சொல்கிறேன், நம்ம டெக்னீஷியன் டச் பண்ணலாம், பிரைமரி லைன் மட்டும் டச் பண்ணக்கூடாது. இது பவர் சப்ளை, 2 கெப்பாசிட்டர் போட்டு பிரிட்ஜ் ரெக்டிஃபிகேஷன் பண்ண வரும். இது 15 ஆம்ஸுக்கான பெட் டைப் டிரான்ஸ்ஃபார்மர். இது நார்மல் டிரான்ஸ்ஃபார்மரை விட உங்களுக்கு சைஸ் பார்க்க சின்னதாக இருக்கும், ஆனால் இந்த பெட் டைப் இருக்குது பார்த்தீங்களா, இது உங்களுக்கு லென்த் அதிகமாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா 4 இன்ச்சு டெப்த்து வரும், அதே மாதிரி 3.5 இன்ச்சு கனம் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு அளவு உள்ள கோர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் பெட் டைப் இப்போ இல்லாத மாடலுக்கும் இதுக்கும் வந்து சின்ன சேஞ்சஸ் தான். இதில் பாபின் வந்து பெருசாக இருக்கும், அதில் வந்து பாபின் வந்து சிறுசாக இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வைண்டிங் ரூல் மாறும். இது பவர் சப்ளை. கெப்பாசிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 3510 டயோடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ப்ரி வந்து JPLோட சப்ப்ரி. IRF 250 வந்து KMSோட போர்டு. பார்த்தீங்கன்னா 4 மாஸ்ஃபெட் இருக்கும் ஒரு JPL ரன் பண்ணுறதுக்கு. இதோட ஹீட் டெம்பரேச்சர் கம்மி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேனு. அது மூலமாக கிட்டுக்கு 12 வோல்ட் கொடுக்கறதுக்கு ஃபிக்ஸட் கன்வெர்ட்ரு 2.5 ஆம்ஸ் கொடுக்குற அளவுக்கு டெவலப்டாக இருக்கக்கூடிய மேக்ஸ்வினோட கன்வெர்ட்ரு. அடுத்து பார்த்தீங்கன்னா STK 4141ல் ஸ்டீரியோ ஐசி பார்த்தீங்கன்னா B6E15. இந்த ரேக் இந்த மாடல் இருக்கக்கூடிய ஐசி செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டோன் ஜென்ரேஷன் கிடைக்கும். இதுலேயே ரகங்கள் நிறையா இருக்குது. கரெக்டான டீலர்ட்டாக கஸ்டமர் ஆகிய நீங்கள் டெக்னீஷியன் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து கேரண்டியாக கிடைக்கும். STK 4141 பொறுத்த வரைக்குமே 4191 காட்டிலும் இது ஹீட் சிங்க் சின்னதாக போட்டாலே போதும். நீங்கள் இங்கே 24 வோல்ட் நம்ம ஏசி கொடுக்குற ஏசியை ரெக்டிஃபை பண்ணி கொடுக்குறனால இதுக்கு நான் 6 லீஃப் இருக்கக்கூடிய அந்த மாடல் ஹீட் சிங்க் போட்டிருக்கிறேன். இதுவே நீங்கள் வந்து STK 4141 பதிலாக 4191 போட்டிங்கன்னா 10 லீஃப் அவசியம் நீங்கள் போடணும். அப்போ தான் அந்த ஹீட்டு கண்ட்ரோல் ஆகும். இல்லைனா உங்களுக்கு ஹீட்னால ஐசி போக சான்ஸ் இருக்குது. இது ஒரு ட்ரிக்கு. இதில் மெயின் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபியூஸ் டைப் தான். இந்த ஃபியூஸ் டைப் பார்த்தீங்க அப்படின்னா உதயா கம்பெனியோட 4141 3-in-1 ஐசி போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது ஷார்ட் காமிச்சா கூட ஐசிக்கு எதுவும் ஆகாது, ஃபியூஸ் வேணால் அடி ஆகும், கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி டிசி வோல்ட் வந்து சேனல் வழியாக பாஞ்சா கூட ஸ்பீக்கருக்கு எதுவும் ஆகாத முறைக்கு பண்ணியிருப்பாங்க. இது நல்லாயிருக்கு, நான் ட்ரை பண்ணி பார்த்து நல்லாயிருக்கு. இது DXோட அந்த கிட்டு பாட்டம் கிட்டு HDMI ஆப்டிக்கல் எல்லா சோர்ஸுமே இருக்குது. பார்த்தீங்கன்னா HDMI இருக்கும், ஆப்டிக்கல் இருக்கும், ஸ்டீரியோ இன்புட் முதற்கொண்டு இருக்கும், கொயக்சல் இன்புட் இருக்கும். குறிப்பாக வந்து இந்த பிளே ஸ்டேஷன்லாம் வச்சு விளையாடக்கூடிய நண்பர்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் சொல்லி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையரில் உங்கள் பிளே ஸ்டேஷனை வந்து கொயக்சல் கனெக்ஷன் மூலியமாக கனெக்ட் பண்ணி அதை டிவியில் ப்ளே பண்ணி மட்டும் விளையாண்டு பாருங்கள். நீங்கள் பிளே ஸ்டேஷன் கேம்ன்றதை வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா GTA 6 ரிலீஸ் ஆக போகுது. அவசியம் இந்த செட்டப் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய நண்பர்கள் அவசியம் நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். இதில் ப்ரொடக்ஷன் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ்வினோட 5.1 ப்ரொடக்ஷன் போர்டு, சாரி இது ஐமா கம்பெனியோட ப்ரொடக்ஷன் போர்டு. ஏசியில் வேலை செய்யும். 30-30 வரைக்கும் நம்ம ஏசி கொடுத்தா இந்த ரிலே வந்து கட் ஆஃப் கரெக்டாக வந்து டிசி உள்ளே போனால் கட் ஆஃப் ஆகிற மாதிரி ஏசிக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யும்.
ஃபேன் பார்த்தீங்கன்னா 2 கூலிங் பர்பஸ் ஃபேனு, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்லெட்டு ஒன்று போர்டுக்கு இன்லெட் கொடுத்துருக்குறேன். ஸோ ஓவராலாக இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஃபினிஷிங்காகவும் இருக்கும், ரிசல்ட் வைஸும் நல்லாயிருக்கும். ஒரு 10க்கு 10 ரூம்லேருந்து 10க்கு 18 10க்கு 20 ரூம் வரைக்கும் நீட்டான கரெக்டான 8 ஓம் ஸ்பீக்கராக கொடுக்கணும். ரெக்கமெண்டட் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு, 6 இன்ச்சில் நான் 5 இன்ச் போடுறீங்கன்னா 8 ஓம்ஸாக கொடுத்து சப்வூஃபர் ஒரு JBL போட்டு மெலடி பாட்டாக இருக்கட்டும், ரகடான சாங்ஸாக இருக்கட்டும் கேட்டு பார்த்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதில் வந்து நான் ஹைலைட் எனக்கு பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கிட்டு ப்ளஸ் இந்த நாப் செட்டை பார்த்தீங்கன்னா நம்ம பேனல் அடித்து வாங்கி போட்டிருக்கிறோம். இதில் ஒன்னாடின்ற நேம் வந்து நம்ம அடி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து நமக்கு இதில் போடல, வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி இதில் விஷயங்கள் வந்து நிறையா இது மாதிரி பண்ணலாம். வேணுன்ற நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ தான் நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைப்படுதுன்னா மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம்.